வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் நம்ம சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட எஸ்ஆர்ஹெச்சை வீழ்த்தி வேறு லெவலில் மாஸ் காட்டி இருக்கிற எம்ஐ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச்சில் தான் 300 அடிப்போம் அப்படின்னு சொல்லி எஸ்ஆர்ஹெச் வந்து வாய் விட்டு வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படிங்கிறதும் டாஸில் கிடச்சிது. அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிரடியான ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் அவங்க தான் களமிறங்கினாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒன் டே மேட்ச் தான் ஆடி இருந்தார். 29 பாலை ஃபேஸ் பண்ணி 28 ரன் அவரால் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது. மொத்தமாக வந்துட்டு ஹெட்டால் வெறும் 3 பவுண்டரி மட்டும்தான் அடிக்க முடிஞ்சிருந்தது. ஸோ சிக்ஸஸ் எதுவுமே வந்து அவர் அடிக்கல. ஸோ ஹெட்டோட விக்கெட்டை வில் ஜாக்ஸ் மிகப்பெரிய லெவலில் எடுக்க, அபிஷேக் சர்மா ஆரம்பத்திலிருந்து அதிரடி காட்டியிருந்தாலும் 28 பாலுக்கு 40 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கேப்டன் அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைக் பண்ணார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ யாரையுமே வந்து எஸ்ஆர்ஹெச்சோட டாப் ஆர்டர் பிளேயர்ஸை யாரையுமே சிக்ஸ் அடிக்க விடல எம்ஐ. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஈவன் அபிஷேக் சர்மா 28 பாலுக்கு 40 ரன் அடிச்சிருந்தாலும் 7 பவுண்டரி அடிச்சிருந்தாரே தவிர ஒரு சிக்ஸ் கூட அடிக்கல. இஷான் கிஷான் 3 பாலுக்கு 2 ரன். ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸோட ஓவரில் அவுட்டு. நிதிஷ்குமார் ரெட்டி 21 பாலை ஃபேஸ் பண்ணி 19 ரன். அதுவும் வந்து ஒரு ஓடிஐ நாக்கு தான். ஸோ பெரிய லெவலில் வந்துட்டு T20 அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் ஆடினதே அபிஷேக் சர்மா மட்டும்தான். ஈவன் கிளாசன் கூட பார்த்தீங்க அப்படின்னா 28 பாலுக்கு 37 ரன் அடிச்சிருந்தாரு. 3 பவுண்டரி 2 சிக்ஸர். பும்ராவோட பாலில் அவுட் ஆயிருந்தாரு. அன்கித் வர்மா 8 பாலுக்கு 18, கமென்ஸ் 4 பாலுக்கு 8ன்னு சொல்லி வெறும் 162 ரன்ஸ் தான் அவங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக்ஸ் உண்மையாகவே நல்ல ஒரு ஓவர் போட்டார். 3 ஓவர் போட்டு 14 ரன்னை மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. நிறைய கான்ட்ரவர்சிஸும் இந்த இடத்துல இருந்திருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கரண் சர்மாவுக்கு ஆரம்பத்திலேயே வந்து இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததுனால தான் வில் ஜாக்ஸுக்கு வந்துட்டு நேற்று ஆல்மோஸ்ட் 3 ஓவர் போட முடிஞ்சது. அது ஒரு விஷயம். ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஒரு சின்ன ஒரு மைல்டு இன்ஜுரி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், அதாவது அவங்க பவுலிங் போடும்போது இருந்தது. ப்ளஸ் வந்து டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை ஹர்திக் பாண்டியா முதலே எடுத்து அது நோ பால் ஆச்சு. அந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்துச்சு. ஸோ 163 ரன்ஸ் அடிச்சா வின் அப்படின்னு சொல்லி எம்ஐ களமிறங்கினாங்க. ரோஹித் அண்ட் ரியான் ரிக்கல்டன் ரெண்டு பேர்கிட்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் இருந்தது. ரோஹித்க்கு எப்பவுமே நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கும். அதை கண்டினியூ பண்ணி அப்படியே வந்து அதை வந்து பெரிய நாக்காக வந்துட்டு கொண்டு போவாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் ஆனால் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் 16 பால்ஸ்க்கு 26 ரன்ஸ் அடிச்சுட்டு 3 பவுண்டரி அப்படிங்கிற அந்த விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா 3 மேக்ஸிமம் அப்படிங்கிறத அடிச்சுட்டு கம்மின்ஸோட பாலில் ஹெட்டுக்கிட்ட கேட்ச் கொடுத்து வெளியேறினார். ஸோ டிராவிஸ் ஹெட் அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அப்படிங்கிற லவ் ஸ்டோரி இங்கேயும் தொடருது அப்படிங்கிற ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆச்சு. ரியான் ரிக்கல்டன் 23 பாலுக்கு 31 ரன். ஸோ 5 பவுண்டரியோட அவுட் ஆக, வில் ஜாக்ஸ் நேற்று வந்துட்டு மேன் ஆஃப் த ஷோவாக இருந்து 26 பாலுக்கு 36 ரன்னையும் அடிச்சு கொடுத்தாரு. 3 பவுண்டரி 2 சிக்ஸர் அப்படின்னு சொல்லி ஸ்கை ஒரு நல்ல ஒரு கேமியோ 15 பால்ஸ்க்கு 26. ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நமந்தீர் என்னதான் வந்து ரன்கள் எதுவென்று வெளியேறி இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா 9 பாலில் 21 ரன், 3 பவுண்டரி, ஒரு சிக்ஸர்னு ஸோ மேட்சை ஆல்மோஸ்ட் வந்து பாக்கெட் பண்ணிட்டாரு. ஸோ இதில் பேட் கமின்ஸ் 3 விக்கெட், ஈஷான் மலிங்கா 2 விக்கெட்டு, ஹர்ஷல் பட்டேல் 1 விக்கெட் எடுத்து ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் 18.1 ஓவர்ஸில் 166 அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்கோர் பண்ணி இந்த மேட்ச் அப்படிங்கிறத வந்து வின் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது வந்து ஒரு மஸ்ட் வின் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் தான் இதை நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற மேட்சஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளே ஆஃப்ஸுக்கு தகுதி பெறணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்க போது. ஸோ அதனால் இந்த மேட்சஸ் கண்டிப்பாக மஸ்ட் வின்னாக தான் இருக்கும். இப்போ இந்த வெற்றியோட 7 மேட்ச்சில் 3 வின்னோட எம்ஐ டேபிளில் 7th பொசிஷனில் இருக்காங்க 6 பாயிண்டோட. எஸ்ஆர்ஹெச் 7 மேட்ச்சில் 2 வெற்றியோட வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் 9th பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் அடுத்த மேட்ச் லாஸ் பண்ணால் அவுட் ஆஃப் த கண்டென்ஷன் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது எம்ஐயோட ஹோப்ஸ் அப்படிங்கிறது இன்னும் பெரிய லெவலில் வந்துட்டு அலைவாக தான் இருக்குது. ஹர்திக் பாண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், வில் ஜாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நேற்று வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ஒரு நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.